بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال تعالى واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا للخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. சூரா பக்ராவுடைய 46வது ஆயத்துக்கள் 45 46வது ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு ஏவுகிறான், உலகத்துடைய மறுமையுடைய அனைத்து நலவுகளையும் பெறுவதாக இருந்தால் அதுக்கு 2 ஆயுதங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். ஒன்று பொறுமை, இன்னொன்று தொழுகை. இதன் மூலமாக ஈருலகத்துடைய அனைத்து நலவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். வ இன்னஹா, இந்த உபதேசம் இருக்கிறதே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுதல் என்பது, அல்லது இந்த தொழுகை லகபீரத்துன் பாரமானது, இல்லா லல் ஹாஷிஈன் அச்சமுள்ள அல்லாஹை பயப்படக்கூடியவர்கள் மீதே தவிர. இதில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மறுமையை தேடுவதாக இருந்தாலும் சரி, உலகத்துடைய நலவுகளை தேடுவதாக இருந்தாலும் சரி, இந்த 2 வழிகளின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று பொறுமை, இன்னொன்று தொழுகை. பொறுமைக்கு சபுர் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, சியாம், அதாவது நோன்பு. நோன்புல மனிதன் தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்கி வெறும் வயிற்றை மட்டுமல்ல பசியை கொண்டு அடக்குவது என்பது, மனோ இச்சையான பார்வைகள் செயல்கள் அனைத்தையும் நாவு உறுப்புகள் எல்லாத்தையும் ஆசைப்படுற விதத்தில் பாவிக்காமல் தடுத்துக் கொள்கிறார். அதை பாவமான காரியங்களில் அதை மனது விரும்பக்கூடிய காரியங்கள் அதை பாவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அதை பொறுத்து அதை அடக்கிக் கொள்கிறார் என்பதனால சபுர், பொறுமை என்ற அர்த்தம், பொறுமைக்கு நோன்பு என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதனால தான் ஹதீஸில் ரமலானுடைய மாதம், நோம்புடைய மாதத்தை ஷஹ்ரு சபுர், பொறுமையுடைய மாதம் கூட இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கு, அஸ்ஸௌமு நிஸ்ஃபு சபுர், நோன்பு இருக்கிறது பாதி பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இன்னொரு கருத்து, பொறுமை என்று சொன்னால் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வது. ஏனென்று சொன்னால் அதோடு சேர்த்து நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நன்மையான காரியங்களை இபாதத்திலாக உயர்ந்த தொழுகை, அதனால் தொழுகையோடு சேர்த்து இபாதத்தோடு சேர்த்து சொல்லப்படுறதுனால பாவமான காரியங்களிடம் தப்பித்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தம். அதாவது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்றால் பாவமான காரியங்களை தன்னை தடுத்துக் கொள்வதன் மூலமாகவும், இபாதாத்துகள் மூலமாக, வணக்கங்கள் மூலமாக, அதிலும் விசேஷமாக தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள். ஏனென்றால் யார் அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்கிறாரோ, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட காரணத்தை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறாரோ, அப்போ அவருடைய தேவைகளும் நிவர்த்தி செய்யப்படும். அவர் எப்போ உதவிக்காக எல்லா இடத்துல கேட்டாலும் அல்லாஹு தாலா அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பான் என்பதனால வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்றால் பாவமான காரியங்களின் தன்னை தப்பித்துக் கொள்வதோட நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னாங்க, அஸ்ஸப்ரு சப்ரான், பொறுமை இருக்குது 2 வகையானது. ஒன்று சப்ருன் இந்த முசீபா ஹசனுன், ஒரு பிரச்சனை வரும்பொழுது, சிரமம் வரும்பொழுது சகித்து கொள்றது, பொறுத்து கொள்றது, இதுவும் நல்ல ஒரு விஷயம்தான், இது ஒரு விதமான பொறுமை. வஹ்சனு மின்ஹு, இதைவிட சிறந்தது பொறுமை என்ன, அஸ்ஸப்ரு அன் மஹாரிமில்லா, ஹராமான காரியங்கள், பாவமான காரியங்கள், விலக்கப்பட்ட காரியங்களை செய்ய ஆசைப்படும் பொழுது அதை செய்யாமல் விட்டு மனசுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொள்ளதிக்குது, இது அதைவிட சிறந்தது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த அவங்க ஹதரத் உமருடைய கருத்தை வச்சு பார்க்கும் பொழுதும் இந்த ஆயத்துக்கு மேலே சொன்ன அர்த்தம் பொருத்தமாக தெரியுது. சரி, அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஆயத்து மூலமாக ஏவுகிறான், நன்மையான காரியங்களை நீங்கள் எல்லாரோட உதவியை தேடுவதாக இருந்தால் பொறுமையை மூலமாக தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். சொலா என்றால் தொழுகை. தொழுகையில் நிலை நிறுத்துவது மூலமாக, தொழுகையை பேணுதலாக தொழுவது மூலமாக அல்லாஹோட உதவி கிடைக்கிறதுக்கு லேசான வழி. இதே மாதிரி பாவமான காரியங்களை தப்பித்துக் கொள்வதற்கு லேசான வழி. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான், வாக்கிமிஸ் ஸலாஹ்
தொழுகை நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை இருக்குது, நிச்சயமாக அது மானக்கேடான காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தடுக்கும். அப்போ தொழுகையை பேணுதலாக தொழுவது மூலமாக பாவமான காரியங்களை விட்டு மனிதன் தப்பித்துக் கொள்வான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்து மூலமாக முழுமையாக அமல் செஞ்சு காட்டினாங்க. இப்போ இந்த ஆயத்துடைய தொடர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பனி இஸ்ராயல்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் தான் மேலே தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு யா பனி இஸ்ராயில், ஏ பனி இஸ்ராயல்களே என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வரான். யஹூதிகளை நோக்கி ஒவ்வொரு கட்டளையாக சொல்லப்பட்டு கொண்டு வருது. அந்த தொடரில் தான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க காஃபிர்களே அவங்க எப்படி தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடலாம் என்று சொன்னால், இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்தில் இதுக்கு 2 வார்த்தை போன பாடத்துக்கு முந்தின பாடத்தில் வந்துச்சு. வாக்கிம ஸலாத்த வ ஆத்து ஸக்கா வர்கஉ மஅர்-ராக்கிஈன். இதுவும் யஹூதிகளை பார்த்து அதே பனி இஸ்ராயலை பார்த்து நான் ஏவுகிறான். தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத் கொடுங்கள், ருக்கு செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், அப்படின்னா இமாம் ஜமாத்தாக தொழுங்க என்று சொல்லப்பட்டுச்சே. அதுவும் அவங்கள பார்த்து தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயத்தில் தஃப்சீர் நான் ஞாபகப்படுத்தினேன். அவங்கள அல்லாஹு தஆலா முஸ்லீம்களாக ஆகும்படி சொல்லி, முஸ்லீம் ஆகிட்டா தொழணும், ஜக்காத் கொடுக்கணும், இமாம் ஜமாத்தாக தொழணும். இந்த கட்டளை அவங்களுக்கு முஸ்லீம் ஆகுங்கள் என்று மறைமுகமாக அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதே கட்டளை தான் இங்கேயும் பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள் என்றால் இஸ்லாத்தில் நுழைந்து நீங்கள் எல்லாருடைய உதவியை பொறுமை மூலமாக தொழுகை மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். அதனால் அந்த ஆயத்து பனி இஸ்ராயல்களை நோக்கி இருந்தாலும் இந்த ஆயத்து வெறும் பனி இஸ்ராயலுக்கு மட்டுமல்ல, முழு உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் இந்த கட்டளை தான். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எல்லா இடத்துல பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் வேறு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஈமான் கொண்ட மக்களே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். பனி இஸ்ராயல்களை நோக்கி எந்த கட்டளை எல்லாம் கொடுத்தானோ, எந்த ஏவலை எல்லாம் முன்வைத்தானோ அதே ஏவல் முஸ்லிம்களுக்கும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆயத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக அமல் செஞ்சு காட்டினாங்க. நான் நிறைய ஹதீஸில் படிச்சிருக்கிறோம். இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த அளவுக்கு காற்று வேகமாக வீசத் தொடங்கினாலும் மஸ்ஜிதை நோக்கி முன்னோக்குவாங்க, தொழுகையும் பக்கம் முன்னோக்குவாங்க. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற காரியம், பிரச்சனைகள் திருத்தங்கள் வரும் பொழுது தொழுகையும் பக்கம் முன்னோக்குவாங்க. இதே மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்டம்தான் பத்ருடைய யுத்தம். முஸ்லீம்கள் கொஞ்சம் பேராக இருந்தாங்க, ஒரு 313 அல்லது 314 அல்லது 315 பேர். காஃபிர்கள் 1000 பேர். முஸ்லீம்கள்ட்ட எந்த ஆயுதம் இல்லை, அவங்கள்ட்ட எல்லா விதமான ஆயுதங்களோட தயாரிப்போட வந்திருந்தாங்க. அன்றைய இரவு, நாளைக்கு யுத்தம் நடக்க போகுண்டா அன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கல்ல. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லக்கத் ரஅய்துனா லைலத பத்ரின். நான் எங்களை பார்த்தேன், அப்போ நான் முஸ்லீம்களுடைய படையை நான் பார்த்தேன். வமா ஃபீனா இல்லா நாயிம். எல்லாரும் போல தூங்கி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அடுத்த நாள் யுத்தம். கைர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி வயது ஹத்தா அஸ்பஹ். ரசூலுல்லாஹ்வை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் தொழுது கொண்டு துஆ செஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க, காலை ஆகும் வரைக்கும். அப்படின்னா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்கண்டா, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துவாக்கள் இருக்குது, யா அல்லாஹ் இந்த கொஞ்சம் பேர் இந்த கொஞ்சம் பேர் முன்ன வணங்கக்கூடிய மக்கள் இவங்க நாளைக்கு அழிக்கப்பட்டாங்கன்னா, தோல்வி அடைஞ்சா ஒன்று இந்த பூமியில் யாரும் வணங்கி இருக்க மாட்டாங்க, ஆனால் நீ உதவி செய்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சான். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வீரர்கள் எதிர்த்து வந்தும் கூட அல்லாஹு தஆலா அந்த ஆயுத பலம் இல்லாத கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். இது தொழுகை பொறுமை மூலமாக அல்லா இடத்துல உதவி தேடினாங்க, அல்லாஹ் உதவி செஞ்சான். இதே மாதிரி நிறைய ரிவாயத்துகளை வந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இந்த ஆயத்தின்படி முழுமையாக அமல் செஞ்சு காட்டினாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் செஞ்சாங்க, எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பிரச்சனை வந்தாலும், அவங்க ஒருத்தர் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய சகோதரர் குஃபம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தானாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டோன்னே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு கீழே இறங்கி, நாங்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, கீழே இறங்கி 2 ரக்காத் தொழுதாங்க. அதில் நீண்ட நேரம் துவா செஞ்சாங்க. அதுக்கு பிறகு பிரயாணத்தை தொடங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி நான் செய்தேன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நான் அல்லா இடத்துல உதவி தேடினேன் என்று சொன்னாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருத்தர் மௌத்தான நேரத்தில் அவங்க இவ்வாறு தான் செஞ்சு காட்டினாங்க.
அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல முஸ்லீம்களுக்குள்ள வழி பொறுமையும் தொழுகையும் தான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேட வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான், இன்னஹல கபீரத்துன், இந்த தொழுகை இருக்கிறதே இது மிகப்பெரிய பாரமான ஒரு விஷயம். யாருக்குன்னு சொன்னால் அல்லாஹை பயப்படாதவங்க, அல்லாஹ்வை நம்பாதவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எதை இறக்கினானோ அதை உண்மைப்பிக்காதவங்களுக்கு தான் இது பாரமாக இருக்கும். யார் உண்மைப்பிக்கிறாங்களோ, நம்புகிறாங்களோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாங்களோ, ஹாஷின் என்றால் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவங்க, இதுக்கு இந்த அர்த்தமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, குர்ஆனை உண்மைப்பிக்கிறவங்க, இதே மாதிரி அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவங்க, உண்மையான மோமின்கள், இவங்க தான் அவங்களுக்கு இந்த தொழுகை இருக்கிறது பாரமாக இருக்காது. அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்குவான். அவங்க தான் இந்த ஆயத்தின்படி அமல் செய்வாங்க. பிரச்சனை வரும் பொழுது இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அல்ல, கருவி. எங்களே நாங்கள் நிறுத்து கொள்ளலாம். என்னிடத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இருக்குது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை மீது நம்புகிறேன் என்பதை இந்த ஆயத்து மூலமாக நிற்கலாம், அளக்கலாம். எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் தொழுகை பக்கம் முன்னோக்குகிறோம், பொறுமையை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்க, நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பினவங்களோட அடையாளம். அதுக்கு மாற்றமாக வேறு காரியங்களை பக்கம் எங்களுடைய சிந்தனை போகுது, கவனம் போகுது என்றால் அது எங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தை காட்டுது. நாங்கள் உணர்வு பெற வேண்டும், தன்னுடைய ஈமானை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொன்னான், அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அந்த ஹாஷியின், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், உண்மையான விசுவாசிகள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நம்பக்கூடியவங்க யார் என்றால், அல்லதீன யظுன்னூன அன்னஹும், அவங்க எண்ணுகின்றார்கள். இங்கே வன் என்ற வார்த்தை இருக்கே அரபியில், வன் என்றால் எண்ணுகிறது, கருதுறது என்றுதான் சொல்லப்படும். ஆனால் அரபிகள் இதை ரெண்டு மாதிரியும் பாவிப்பாங்க. உறுதியான யக்கீனு மீதும் பாவிப்பாங்க, இதே மாதிரி சந்தேகத்துக்கும் பாவிப்பாங்க. அப்போ இந்த இடத்தை பொறுத்து யார் பாவிக்கிறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, இந்த இடம் எப்படி என்று பார்த்து அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். இங்கே அவங்க கருதுறாங்க, எண்ணுவாங்க என்று சொன்னால் டவுட் அல்ல, உறுதியாக நம்புவார்கள். அந்த நம்பிக்கையாளர்கள் எப்படின்னா, அல்லதீன யظுன்னூன அன்னஹும், அவங்க உறுதியாக யக்கீனாக நம்புவார்கள், முலாக்கு ரப்பிஹிம், அவங்க தன்னுடைய ரப்பை சந்திப்போம், நாங்கள் என் ரப்பை சந்திப்போம் என்றும், வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவர்கள் அந்த அல்லாஹ் பக்கம் திரும்ப மீண்டு போவோம் என்பதை உறுதியாக நம்புவார்கள். அப்போ இந்த தொழுகையும் பொறுமையும் யாருக்கு பாரம் இல்லைன்னு சொன்னால், யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறாங்களோ, நான் மௌத்தாகுவேன், திரும்ப அல்லாஹ் பக்கம் எழுப்பப்படுவேன், அல்லாஹ்வை நான் சந்திப்பேன், அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு கேட்பான், என்னை பற்றி விசாரிப்பான் என்று நம்புகிறவங்க. இந்த ஹதீஸில் வரும் முதலாக கியாமத்து நாளே தொழுகையை பற்றி கேட்கப்படும். இதே மாதிரி கபூரில் ரப்புக்கும் ரப்பு யார் என்று கேட்கப்படும். எல்லா இடத்திலும் அல்லாஹை பற்றி விசாரிக்கப்படும். எனவே அல்லாஹ் சந்தித்து தான் ஆகணும், அவனிடத்தில் திரும்பி போய்த்தான் ஆகணும் யார் என்று நம்புகிறாங்களோ அவங்க தான் இந்த தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள். பாவமான காரியங்களை விடுவதில் பேணுதலாக இருப்பார்கள். யாருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையோ, மறுமை மீது நம்பிக்கை இருக்குதான உறுதியாக நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருக்கோ, அவங்க தான் பாவம் செய்வாங்க, அவங்க தான் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பாங்க என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க சந்தேகம் உள்ளவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இந்த வார்த்தை எப்படி அல்லாஹ் தஆலா வன் என்ற வார்த்தையை உறுதி என்ற கருத்தில் பல இடங்களை பாவித்திருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரஅல் முஜ்ரிமூன அன்னார், முஜ்ரிமீன்கள் பாவிகள் நரகத்தை பார்ப்பாங்க, ஃபவன்னு அன்னஹும் வாக்கிஊஹா, அவர்கள் உறுதியாக, இங்கே எண்ணுவார்கள் என்று தான் சொல்கிறான். ஆனால் என்றனா நம்பிக்கை, உறுதியாக நம்புவார்கள், அன்னஹும் வாக்கியூஹா, நாங்கள் இதில் போய் சேருவோம், இந்த நரகத்தில் நுழைவோம் என்று உறுதியாக நம்புவாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, குல்லு ஸன்னின் ஃபில் குர்ஆன் யகீன், எங்கெல்லாம் குர்ஆனில் வன் அந்த எண்ணம், சிந்தனை, கருதுவார்கள் என்றெல்லாம் வருதோ அதெல்லாம் யகீன் என்ற அர்த்தத்தில் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா உறுதியாக நம்புவார்கள், சந்தேகத்தோடு அல்ல, உறுதியாக நம்புவார்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா பாவிச்சிருக்கிறான். அல்லாஹை உறுதியாக நாங்கள் சந்திப்போம் என்று நம்புகிறாங்க. இதே மாதிரி இந்த சூரா ஹாக்கால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னி ظننت அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நரகத்துக்கு போகிற பாவி சொல்லுவார், நான் அந்த உண்மையான நல்லடியார் சொல்லுவார், எனக்கு தெரியும், நான் நம்பியிருந்தேன், நான் என்னுடைய கேள்வி கணக்கை சந்திச்சே தீருவேன், எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் எனக்கு தயாரிப்பு செஞ்சேன் என்று சொல்லுவார். இதே மாதிரி சஹீஹான ஹதீஸில் வருது, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை பார்த்து கியாமத்து நாளே கேட்பான். அல்லாஹ் கேட்பான், அலம் உஸவ்விஜுக அலம் உக்ரிமுக, நான் உனக்கு திருமணம் முடிச்சு தரலையா, உனக்கு கல்யாணம் முடிச்சு தரலையா, உன்னை நான் கண்ணியப்படுத்தலையா, அலம் உஸஹிர் லக்கல் ஹைல் வலிபுல்,
உனக்கு ஒட்டகம் குதிரை போன்ற வாகனங்கள் அந்த காலத்தில், இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை வாகனங்கள் கார்கள் வாகனங்கள் நான் பாவிக்கிறோமோ எல்லாம் எல்லாம் சொல்லுவான், இதை உனக்கு நான் வசப்படுத்தி தரலையா? மேலும் உலகத்தில் நீ தலைமைத்துவம் பெற்றுக்கொண்டு இன்பத்தை அடைஞ்சு கொண்டு தெரியக்கூடியவனாக நான் ஆக்கலையா? இந்த அல்லாஹு தஆலா அவனுக்கு செஞ்ச நியமத்தில் சொல்லி காட்டுவான். அவன் சொல்லுவான், பலா, ஏன் இல்லையாலா, நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறாய். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவனன் தன்னக்கு முலாக்கிய, நீ என்னை சந்திப்பாய் என்று நம்பியிருந்தாயா? உனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சான்னு அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், லா, இல்லையால எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கல்ல. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் யௌம அன்சாக கமா நசீதனி, எப்படி நீ என்னை நம்பி வாழலையோ, என்னை மறந்தாயோ, அதே மாதிரி இன்றைக்கு நான் உன்னை மறந்துட்டேன். உனக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது பின்னால் ஒரு ஆயத்து வரும், இன்ஷா அல்லாஹ், இதில் விரிவாக இது சம்மந்தப்பட்ட பேச்சு வரும். அதில் அல்லாஹு தஆலா சொல்ல, நசுல்லாஹ ஃபனஸ்யஹும், அவங்க அல்லாஹ்வை மறந்தாங்க, அல்லாஹ்வும் அவர்களை மறந்துட்டான். அப்படின்னா அவங்கள கணக்கு எடுக்க மாட்டான், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். எவ்வளவுதான் அழுதாலும் கதறினாலும் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கத்தோடு அவர்களை ஞாபகம் செய்ய மாட்டான். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகட்டும், எங்களை பாதுகாத்தருள்வானாக, முழு உம்மத்தையும் பாதுகாத்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.